நீங்க எடுத்துட்டு போகணும் நான் சொல்லுங்க. அதே மாதிரி நான் வாங்கணும்னு நீங்க எங்களை கம்பல் பண்ண கூடாது. எல்லாருக்கும் தான் கஷ்டம். அதனாலதான் நாங்க கேக்குறோம். எங்களுக்கு இந்த உப்பு பாக்கெட் தேவை கிடையாது. எனக்கு எது தேவையோ நான் அதை வாங்கிக்கிறேன். கட்டாயமா நாங்க வாங்க வேண்டியது அரிசி, பருப்பு, எண்ணெய், சக்கரை, தோரம் பருப்பு, கோதுமை. அதுலயும் ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்கலாம், இல்லனா வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் ரூல்ஸ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த பழைய சிறுவங்கூர் கிராமத்தில் உள்ள நியாய விலை கடையில் சுமதி என்பவர் பணியாளராக உள்ளார். இவர் அரசால் வழங்கப்படும் விலையில்லா அரிசி, பருப்பு, எண்ணெய் வேண்டுமென்றால் கூடுதலாக 35 ரூபாய் மதிப்புள்ள உப்பு, காய டப்பா உள்ளிட்ட பொருட்கள் வாங்க வேண்டும் என கூறியுள்ளார். எல்லா கடைக்குமே 35 ரூபாய் பொருள் தாங்க. ஒண்ணு அதிகமாக நான் கொடுக்கல பாருங்க. 35 ரூபாய் பொருள் ஒரு முப்பலாம் வராதுங்க. சில பெண்கள் தேவையோ இல்லையோ அரசின் விலையில்லா அரிசிக்காக இவற்றை வாங்கிச் சென்றதாக கூறப்படுகிறது. ஒரு பெண்ணிடம் 3 உப்பு பாக்கெட்டை கொடுத்து வாங்கச் சொல்லி கட்டாயப்படுத்தியதால் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கதான் இது நியாய விலை கடை. நீங்க கட்டாயப்படுத்தி எங்களுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. அப்புறம் இப்ப 35 ரூபாய் பொருள் எல்லாருக்குமே என்ன அர்த்தம்? ஒரு அட்டை மேல இவ்வளவு கணக்குன்னு எந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லயும் கொடுக்கலங்க. 35 ரூபாய் பொருள் அப்ப மீதி பொருள் நான் எடுத்து போணுமா? நீங்க எடுத்துட்டு போகணும் நான் சொல்லுங்க. அதே மாதிரி நான் வாங்கணும்னு நீங்க எங்களை கம்பல் பண்ண கூடாது. நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் தவிர்த்து இது போன்ற பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது என உரிமை குரல் எழுப்பிய பெண் ஒருவர் இதனை வீடியோவாக எடுப்பதாக கூறியதும் பணியாளர் சுமதியின் குரல் ஒடுங்கியது. இந்த போன் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க பேசின வாய்ஸ் டோன் வேற. இந்த போனை நான் கையில எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுற வாய்ஸ் டோன் வேற. புரியுதுங்களா? இல்லங்க நீங்க பேசுறீங்க. இவ்வளவு நேரம் அவங்க எப்படி பேசுறாங்க? நான் இங்க என் தங்கச்சிக்காக பேசினேன் இல்லையா? அப்பில இருந்தே வீடியோ ஆன்ல இருக்கு. 9 நிமிஷம் 38 செகண்ட் வரைக்கும் ரெக்கார்ட்ல இருக்கு. எனக்கு ஆள் மாறிட்டாங்க நான் பேர் தெரியும். கண்டிப்பா என்கிட்ட வாக்குவாதம் வரும்னு. எதுவுமே ரூல்ஸ் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க இதே வாய்ஸை எப்படி ரைஸ் பண்ணி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். அதுதான் சொல்றேங்க. இதே வாய்ஸ் டோன்ல நீங்க பேசலையேங்க. அப்ப எப்படி பேசுனீங்க? வாங்கிதான் ஆகணும், இஷ்டமா இருந்தா வாங்க. அவ நிக்கும் போதே நான் ஆன் பண்ணியாச்சு. என்னால ப்ளே பண்ணி காட்ட முடியும். இந்த சம்பவம் குறித்து வானாபுரம் வட்ட வழங்கல் அலுவலரிடம் கேட்டபோது இது சம்பந்தமான வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் பார்த்ததாகவும் எந்த ஒரு பொருளையும் மக்களை வாங்கச் சொல்லி கட்டாயப்படுத்த கூடாது என்றும் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடை பணியாளரை அழைத்து விசாரணை மேற்கொண்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். பாலிமர் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ்.